Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம வந்து லோட் ஸ்டிட்ச் வந்து டிசைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே நேத்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா லோடிங் ஸ்டிட்ச். அது வந்து இந்த திலகம் ஷேப்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சஜஷன் உங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும். என்னன்னா வந்து இன்னொரு யூடியூப் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க டவுட் என்னன்னா வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருந்திருக்காங்க. பட் நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு, இதிலே கற்றுக்கலாமா இல்லை ஆன்லைன் கிளாஸ் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் வந்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அது பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இப்போது என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் கற்றுக்க முடியுது, இதில் என்னென்னா வந்து இதை பார்த்தே நீங்கள் முழுசாக ஓரளவுக்கு கற்றுக்க முடியுதா, இல்லை என்னோட வீடியோஸை வந்து நீங்கள் ஒரு கைடாக வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஸோ தட் அவங்களும் அதை பார்த்துக்குவாங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தில் என்னென்னா வந்து இப்போ நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் வந்து எனக்கே ஒரு ரிவ்யூவாக இருக்கும். லைக் நான் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இல்லை என்னோட வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கணுமா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் சஜஷன்ஸ் சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்றது. அவங்க பேர் சுஜி கிருஷ்ணன், அவங்க தான் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது என்னோட வீடியோஸ் வச்சு முழுசாக அவங்க கற்றுக்க முடியுமா, இல்லை இதை வந்து என்னோட வீடியோஸை ஒரு கைடாக யூஸ் பண்ணிவிட்டு வெளியே கிளாஸ் கற்றுக்கணுமா அப்படிங்கிறது. ஸோ இது நீங்கள் எனக்கு இன்னைக்கு கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகிறோம். நான் வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து திலகம் ஷேப்பில் ஒட்டிட்டு ஏற்கனவே க்ளூ போட்டு ஒட்டி காய வச்சுருக்கேன். அண்ட் இது மேலே வந்து ஸ்விங் த்ரெட் வச்சு நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். போட்டோம்னா இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கணும். அண்ட் நம்ம மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளே போகாமல் கரெக்டாக வரும். அதனால் ஃபஸ்ட் இது ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இது எண்டுக்கு வந்துட்டோம். எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிசிறு இருக்கு இல்லையா, ஸோ இதை மறைக்கிற மாதிரி போடணும். அதே நேரத்தில் நம்ம திலகமோட ஷேப்பும் மாறாமல் அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வர மாதிரி இதிலே வந்து ஓரளவுக்கு ஷார்ப்னஸை செட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணோம்னா இன்னும் ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்விங் த்ரெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது மேலே நம்ம சில்க் த்ரெட் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் இதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் வந்து நம்பர் 23.45 mm. இந்த மாதிரி கிராஸாகவேவும் நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம லாங் ஸ்டிச் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து போடுற லாக் வந்து இதுக்கு நேராக மேலே போடணும். அண்ட் இந்த பக்கம் போடுற இங்கிட்ட இன்னொரு லாங் ஸ்டிச் போடுறோம். இதுக்கு அடுத்து போடுற லாக் வந்து கொஞ்சம் கீழே பட் சைடில் போடணும். இதுக்கு நேராக இந்த பக்கம் போடக்கூடாது, இந்த பக்கம் போடணும். போட்டுட்டு மறுபடியும் லாங் ஸ்டிச். ஸோ இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். அந்த க்ராஸாக கொண்டு வரணும்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஷேப் அப்போ தான் கிடைக்கும். இது இப்படிங்க ஸ்ட்ரைட்டாக போடும்போது ஈஸியாக தான் இருக்கும். டர்ன் பண்ணும்போது அதை கரெக்டாக அந்த ஷேப்புக்கு டர்ன் பண்ணிட்டோம்னா அதுவும் ஈஸி தான். இது கூட இன்னொரு ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க, எனக்கு லோடிங்கை வந்து கண்டிப்பாக ஷேப்ஸில் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி த்ரெட்டு பிசிறு வரும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலி இப்போ ரொம்ப வெயில் காலங்கிறனால ரொம்ப வேர்க்குது. ஸோ இந்த நூல் வந்து ரொம்ப இதாகுது. எனக்கு வந்து கை எப்பவுமே ரொம்ப வேர்க்கும். இப்போ கரெக்டாக அந்த திலகமோட டர்னில் வரும் நம்ம. ஸோ இப்போ எப்படி போடுறேங்கிறதையும் பாருங்கள். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதை ஷேப் அப்படியே மாற்றாமல் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும், அவ்வளோதான். நான் இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, லைக் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் திருப்பி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டாண்டில் வச்சா அது திருப்ப முடியாது. அதனால தான் மேக்ஸிமம் நான் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. இப்போ இந்த டைரெக்ஷனில் வச்சுருக்கேன் இல்லையா, அடுத்து வந்து கொஞ்சம் திருப்பிக்குவேன். அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ
இது மாதிரி பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நீங்கள் பெரிய லெவலில் காட்டில் வச்சு போடணும் அண்ட் ஸ்டாண்டில் தான் வச்சு போடுறது தான் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்படி திருப்பாமல் பழகிறது தான் ஈஸி. ஸோ இந்த டர்ன் பார்த்தீங்கன்னா அதே டைரெக்ஷன் தான், மாற்றவே கூடாது. ஸோ நான் இப்போ ஃப்ரேம் எப்படி திருப்பி வச்சுருக்கேன்றது பார்த்துக்கோங்க. அண்ட் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்ரேம்ஸ் திருப்பி சுற்றி தான் போடுவேன். எனக்கு என்னமோ அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வர மாதிரி ஒரு தாட்டு. ஸோ இப்போ இந்த வளைவுலையும் நம்ம அதே லோட் தான் போட்டிருக்கோம். இதை விட இந்த ஸ்டிச்சஸ் கொஞ்சம் லாங்காக தெரியும் பார்க்குறதுக்கு. நம்ம ஆனால் அதே அளவு தான் போட்டுட்ருக்கோம். பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அந்த டர்ன் வரனால, அந்த வளைவில் வரனால. இப்போ இந்த வளைவு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுலேயும் அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன், வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல. இப்போ இது எண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துருங்க. இப்போ இந்த எண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஷேப் வருது. அதாவது இந்த அளவுக்கு இருக்கு. பட் இங்கே நம்மளால வந்து ஸ்டிச்சஸ் போட முடியாது. அப்படிங்கிறப்போ வந்து இதான் லாஸ்ட் இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த ஹோல் ஒயிட் த்ரெட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து அது மேலே ஃபுல்லாக லோட் போட்டுருவேன். இப்படி மொத்தமாக போட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ நம்ம இந்த சைடு வந்து இந்த டைரெக்ஷனில் லோட்ஸ் போட்டுகிட்டே வரோம் இல்லையா, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இங்கே வரும்போது ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுவாங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்புறம் இந்த பக்கம் மறுபடியும் இப்படி வரும். ஸோ அப்போ ரெண்டு பக்கமுமே வந்து இந்த மாதிரி வரும். அந்த மாதிரியும் ஒரு இது பண்ணனா நான் அது ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ வந்து இன்னொரு திலகம் ஷேப் போட்டுட்டு அது மேலே ரோப் ஒட்டி அண்ட் அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ மேலே நம்ம லோடிங் மட்டும் பார்ப்போம். இந்த சென்டரில் ஆரம்பிக்கிறேன். சைடில் வரும்போது அதை கிராஸ் கொண்டு வந்துடணும்.
இப்போ இந்த டர்ன் வரப்போகுது. இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும். க்ராஸாக இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயிட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ரொம்ப க்ராஸாக இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது நல்லா க்ராஸாக வரும். இங்கே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிடணும். இப்போ இந்த நாட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இங்கேருந்து இதே மாதிரி க்ராஸ் கொண்டு வந்து அங்கே ஸ்ட்ரெயிட் பண்ணணும். மறுபடியும் இந்த சைடு போடுறோம். ஸோ ஒன் சைடு ஆஃப் த திலகம் முடிச்சிட்டோம். இந்த ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக அதே மாதிரி க்ராஸாக போட்டு கவர் பண்ணணும். இப்போ இந்த பக்கமும் அதே டர்ன் வருது. ஸோ இப்பயும் வந்து பண்ண மாதிரியும் கிராஸ் ஸ்டிச்சஸை மாற்றி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும். ஸோ இப்போ அந்த எண்டுக்கு ஏற்ற மாதிரியே இதையும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு திலகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் வந்து க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே க்ராஸாக கொண்டு போயிருக்கோம், எண்டு வரைக்கும் அப்படியே க்ராஸாகவே கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து இங்கே க்ராஸ் ஸ்டார்ட் பண்ணி இங்கே சென்டர் வரும்போது ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. மறுபடியும் இங்கிட்ட க்ராஸ் ஆரம்பிச்சு இப்படி வந்து இங்கே ஸ்ட்ரைட் வரும்போது சென்டர் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு விதமாகவும் போடலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக வருதோ, எது ஈஸியாக வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி லோட் ஸ்டிச்சஸ் போடும்போது கண்டிப்பாக அவுட்லைன் ஒரு லைன் பீடு அந்த மாதிரி ஜரி அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது தான் அழகாக இருக்கும். உள்ளேயும் ஒரு ஏதாவது ஃபில்லிங் ஒன்று பண்ணிவிட்டு பண்ணணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன அந்த கமெண்ட்டும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.